ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 98வது நாள், டே 98. அவ்வியக்த முரளியோட டேட்டு 27/2/83. ஸோ இந்த அவ்வியக்த முரளியிலேருந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பாப்தாதா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி பாபா குழந்தைங்களோட மிலன் மேலா அந்த இதை கொண்டாடுறதுக்காக பாபா வந்திருக்காங்க. இப்போ இதில் பாபா என்னென்ன பார்க்குறாரு, ஒவ்வொரு ஆத்மாக்களும் அலௌகிக ஸ்ருங்கார், அலௌகிக அலங்காரத்தின் மூலியமாக ரொம்ப அழகாக தெரியுறீங்க. இந்த மேலா, இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர வேறு யாராலையும் இந்த ஒரு மேலாவை கொண்டாட முடியாது. அதுலேயும் இங்கே ஒவ்வொரு ஆத்மாக்களும் மற்ற ஆத்மாக்களோட விசேஷ ஸ்ருங்காரோட விசேஷ அலங்காரத்தோட அமூல்ய விலைமதிக்க முடியாத ரத்னங்களாக இருக்கீங்க. அடுத்து பாபாவோட திருஷ்டி பாருங்கள், பாபா எப்படி பார்க்குறாருன்னு. இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆத்மாக்கள் தலையிலையும் பாபா அழகான கிரீடத்தை பார்க்குறாரு. ஸோ இது கேட்கும்போது கூட நீங்களும் அந்த ஸ்வரூபத்தில் வந்துடுங்க. நீங்களும் உங்கள் மனக்கண்ணால் ஃபரிஷ்தா ரூபத்திலேருந்து இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாக்கள் தலையிலையும் பாபா ரொம்ப அழகான கிரீடத்தை பார்க்குறாரு. அதுக்கு நடுப்பர் ஆத்மா பிரகாசமாக ஒரு மணி போல், ஒரு வைரம் போல் ஜொலிக்கிறத பாபா பார்க்குறார். அடுத்து பாபா எவ்வளோ ஒரு அன்பான விஷயம் சொல்கிறார். அதாவது கமால் குழந்தைங்களுக்கு தான். ஏன் கமால்னா, நிர்பந்தனாக இருக்கக்கூடிய பாபாவை கூட அந்த பரமாத்மாவை உங்கள் அன்புங்கிற அந்த பந்தனத்தில் கட்டிட்டீங்க.
பாபாவுக்கு கூட நீங்கள் கணக்கு வழக்கு சொல்கிறீங்களா? பாபா நீங்கள் இப்போ வந்து சந்திங்க, இந்த நேரத்தில் வாங்க அப்படின்னு அவர் அந்த அன்பால் வந்து கட்டிட்டீங்க. இந்த மாதிரி அன்பின் மேஜிக் குழந்தைங்க நீங்கள் பாபா மேலே பண்ணியிருக்கீங்க. அதாவது அன்பின் மேஜிக் பாபா மேலே பண்ணிட்டீங்க. இப்போ பாபாவுக்கு வந்து குழந்தைங்கள தவிர வேறு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதா? நிரந்தரமாக குழந்தைங்கள தான் பாபாவும் நினச்சிக்கிட்டே இருக்காராம். அப்போ பாபா சொல்கிறார், பாபா முழு நாளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் பாபாவை கூப்பிடுறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க மட்டுமா கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் பாபாவை கூப்பிடுறீங்க? அப்போ பாபா வந்து எவ்வளோ குழந்தைங்களோட சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் இல்லை, நடக்கும்போது எல்லா டயத்துலையும் என்னை கூப்பிடுறீங்க. எங்கள் கையை பிடிச்சி நடங்க பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. தூங்கும் போது கூட என்னை கூப்பிடுறீங்க. அப்போ வந்து இவ்வளோ குழந்தைங்க என்னை சாப்பிட கூப்பிடுறீங்க, தூங்க கூப்பிடுறீங்க, நடக்க கூப்பிடுறீங்க. அப்போ முழு நாளும் என்னை வந்து பிஸியாக தான் வச்சுருக்கீங்க. அப்போ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அடுத்து பாபா சொல்கிறாரு, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா இது வந்து உங்களுடைய வேலை, நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு நிமித்து தான், நீங்கள் வந்து செய்யுங்க. நாங்கள் ஜஸ்ட்டு நிமித்து, என் கையை மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செய்யுங்க. அப்போ அதுவும் வந்து பாபா செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு புயல் வந்துடுச்சு, ஏதோ ஒரு விக்னங்கள் வந்துடுச்சு, அப்பையும் பாபாவை கூப்பிட்டு சொல்கிறீங்க, பாபா இதை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு. அப்போ அந்த கர்மத்தோட சுமை கூட நீங்கள் பாபாட்ட கொடுத்துட்றீங்க. இப்போ அடுத்து சக்ஸஸ் டிப்ஸ் வந்து பாபா தராரு. இதில் பாபா என்ன சொல்லார்னா, எங்கேயோ ஒரு சேவை ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு புது இடத்துல சேவை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரே நேரத்தில் 3 விதமான சேவையும் செய்யுங்க. அது எப்படின்னா, மனதால் சுப பாவனை கொடுங்க, வாணி மூலியமாக பாபா கூட சம்பந்தத்தை இணைக்க வைங்க, மற்றும் சுப காமனைக்கான அந்த சிரேஷ்ட வார்த்தை மூலியமாக உங்கள் சம்பர்க்கில் வர ஆத்மாக்களுக்கு அன்பு மற்றும் சாந்தியின் சொரூபமாய் அவங்கள ஆக்கர்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி சேவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்து நிச்சயம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த முரளி ரிவிஷன் பார்க்கலாம். கிறிஸ்டியனில் ஒரு ஃபேமஸ் போயம் இருக்குது. அதோட மீனிங் என்னென்னா, ஒரு அழகான கடற்கரை, ரொம்ப அருமையான ஈவினிங் பொழுது. அங்கே வந்து ஒருத்தர் வந்து அந்த கடற்கரை பக்கமாக அப்படியே அந்த மண் மேலே நடந்து போயிட்டுருக்கார். அப்போ வந்து அவருக்கு ஒரு காட்சி மாதிரி தெரியுது. அவர் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் இருக்கும்போது 4 பாதத்தோட அந்த இது கீழே தெரியுது. அந்த மண்ணில் கால் வச்சு அந்த பாதத்தோட இடம் தெரியும்ல, அந்த மாதிரி. ஏன்னா இவங்க கடவுளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். கடவுள் சொன்னாரா, நான் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு. அப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு டஃப்பான டைம் வரும்போது அங்கே பார்த்தா ஒருத்தரோட கால் தடம் மட்டும்தான் இருந்தது. அப்போ வந்து கடவுள்கிட்ட கேட்டாராம், இது என்ன இப்படி இருக்குது, நல்ல டயத்தில் என் கூட வந்தீங்க, இப்போ கெட்ட டயத்தில் ஆடான டயத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னாராம், இனிமையான குழந்தையே, நான் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். அதனால் நல்ல டயத்தில் உன் கூட நடந்து வந்தேன். உனக்கு கெட்ட டைம் வரும்போது உன்னை என் கையில் தூக்கிக்கிட்டேன். அதனால அந்த 2 இது வந்து என்னோடது அப்படின்னு. ஸோ இந்த போயம் வந்து நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். யார் இந்த போயம்னா யாருக்கும் தெரியாது. இதை ஒரு 12 பேர்கிட்ட இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போயம் வந்து 12 பேர் எழுதியிருக்காங்க, அவங்க ஆத்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போயிட்டு வந்து ஒரு கால் தடம் தான் பார்க்குறாரு. அந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தில், வாழ்க்கைங்கிற அந்த மண்ணில் ரொம்ப துக்கமாக, ரொம்ப லைஃப்பில் வந்து ட்ரபிள் வரும்போது, துக்கம் வரும்போது ஒரு கால் தான் பார்க்குறாரு. அவர் வந்து கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எங்கே நீங்கள் போயிட்டீங்க, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனீங்க கடவுளே, நான் வந்து ட்ரபிளில் இருக்கும்போது ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனீங்க. இப்போ கடவுள் சொன்னாராம், நான் உன் கூட தான் எப்பயுமே இருந்தேன்.
உனக்கு பிரச்சனை வரும்போது, கவலை வரும்போதெல்லாம் நான் உன் கூடயே தான் இருந்தேன். ஒரு வேளை கூட நான் உன்னை பிரிஞ்சே இல்லை. நான் வந்து உன்னை எப்பயுமே பிரியவே இல்லை. உன்னோட ட்ரபிள்சம் டயத்தில், உன்னோட பிரச்சனை பேப்பர் வரும்போது நான் தான் உன்னை தூக்கிட்டு நடந்தேன். ஸோ அன்பு தான் மிகப்பெரிய மேஜிக் ட்ரிக். அதான் பாபா இங்கே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒரு டிவைன் மெஜிஷியன், ஒரு ஆன்மீக மெஜிஷியன். ஏன்னா அந்த கடவுள் அவர் எல்லா பாண்டேஜஸ்க்கும், எல்லா பந்தனத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் அவரையே பந்தனத்தில் கொண்டு வந்துட்டீங்க. இதுதான் அன்பின் மேஜிக். நீங்கள் பாபா மேலேயே அன்பின் மேஜிக்கை போட்டீங்க. அவருக்கே நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மேஜிக், ஒரு அன்பு இது போட்டீங்க பாபா மேலே. ஏன்னா பாபா இதை தான் சொல்கிறார், நீங்கள் அந்த மாதிரி மேஜிக் என் மேலே போட்டீங்க, நான் உங்கள் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சாப்பிடும்போது என்னை கூப்பிடுறீங்க, அப்போ நான் வர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த டாஸ்க் கிடைச்சாலும், எந்த விக்னம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எனக்கு சரண்டர் பண்ணிடுறீங்க. அதனால் நான் அதை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பரமாத்மா யாரோட வேலையும் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டதுனால நான் அதில் இறங்கி நானும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அதை சொல்கிறீங்களோ, நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன். பாபா ஒரு டிட்டாச்ட் அப்சர்வராக, சாட்சியாக இருந்து பார்க்குறார். எப்போ நீங்கள் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறீங்களோ, அவரு இறங்கி அப்புறம் அவரு செய்ய ஆரம்பிச்சிடுறார். ஏதோ சுமை மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில், அந்த சுமையை பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அவர் சந்தோஷமாக எடுத்து செய்கிறார். அதனால் நீங்கள் பாபாவை எப்பயுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லா காரியமும் செய்கிறார். இதுதான் அன்போட மேஜிக். அதனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மெஜிஷியன்ஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் பாபாவை கூப்பிடுறீங்க. அவரு உங்கள் ஆர்டர் படி இப்போ நடக்கிறார். நீங்கள் கூப்பிட்ட உடனே பாபா வந்துடுறார். இந்த ஒரு அன்பின் மேஜிக் பாபா மேலே பண்ணிட்டீங்க. இது ஒரு ஜர்னி ஆஃப் டுகெதர்னஸ். இதுதான் ஜர்னி ஆஃப் ஆன்மீக பார்ட்னர்ஷிப், இறைவனோட ஒரு ஆன்மீக பார்ட்னர்ஷிப். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாபா கூட இருக்கீங்க, பாபாவும் உங்கள் கூடவே இருக்காங்க. நிறைய குழந்தைங்க பாபாட்ட கேட்குறாங்களா, பாபா நாங்கள் மதுபன் எப்போ வருவோம் அப்படின்னு. அப்போ மதுபன்னா என்ன? மதுபன் ஏதோ ஒரு இடமோ ஏதோ ஒரு லொக்கேஷனோ கிடையாது, இல்லை இந்த 4 செவரு மதுபன் கிடையாது. அது ஒரு ஸ்திதி. ஸோ அப்போ நீங்கள் மதுபனை உங்கள் இடத்துல ஆஹ்வான் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு மேஜிக் நீங்கள் பாபா மேலே பண்ணுறீங்க, அன்பின் மேஜிக். அதை பற்றி தான் பாபா இதில் சொல்கிறாரு. ஸோ நம்ம பகவானோட வாழ்கிறோம், அவரோட நடக்கிறோம், அவரோட அந்த ப்ரெசன்ஸை, அந்த இன்விசிபிள் ப்ரெசன்ஸை, அந்த டிவைனோட ப்ரெசன்ஸை நம்ம லைஃப்பில் சதா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்திரிச்சாலும் பாபா என் கூட இருக்கார், தூங்கினாலும் பாபா என் கூட இருக்கார், ஒவ்வொரு கருமத்திலையும் பாபா என் கூடவே இருக்கார், நாங்கள் தூங்கும்போதும் பாபா என் கூடவே இருக்கார்,
அவருடைய சத்திர சாயா என்னோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அவர் சதா என் கூட இருக்கார். அந்த டிவைன் இன்விசிபிளை உங்கள் பக்கத்தில் ஃபீல் பண்ணுங்கள். அவருடைய அந்த விஷயங்கள் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போரட்டும். அவர் ஏதோ ஒரு தியரி மட்டும் இல்லை, அவருடைய அந்த ப்ராக்டிக்கல் ப்ரெசன்ஸ், உண்மையிலேயே அவர் என் கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு நல்ல அனுபவம் ஆகும். பரமாத்மா ஏதோ ஒரு ஞானம் மட்டும் கிடையாது, அவர் எங்கேயோ அந்த பரந்தாமத்தில் இருக்கார், இல்லை சும்மா நம்ம இதுக்கு படிக்கிறதுக்காக பாபா எப்பயுமே கூட இருக்கார், அந்த இதில் மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல், ப்ராக்டிக்கலாக உண்மையிலே ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பாபா என் கூடவே இருக்கார் ஒவ்வொரு செகண்டும். அதை நல்லா நம்ம மனசில் பதிய வச்சிடணும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போகிற வரைக்கும் அதை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி திரும்பி அதை ஃபீல் பண்ணி பாபாவை அந்த அளவுக்கு நம்ம பக்கா பண்ணிக்கணும், அவர் என் கூட தான் இருக்கார் அப்படின்னு. அப்போ உங்கள்கிட்டேருந்து அந்த பாபாவோட அந்த நறுமணம், அந்த ஃப்ராக்ரன்ஸ் பரவ ஆரம்பிக்கும். அவருடைய அந்த டிவைன் மெலடி உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிவைன் மேஜிக் நீங்கள் பண்ணுங்கள். இந்த முரளி பாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இது ஒரு ஆன்மீக திருவிழா. ஸோ நம்ம வாழ்க்கையும் கூட ஒரு திருவிழா மாதிரி தான். விதவிதமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறத பார்க்குறீங்க. சில பிரச்சனை நடக்கும், பிரச்சனை போயிடும், மக்கள் வருவாங்க போயிடுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். விதவிதமான ட்ராமா, இது அழகான ட்ராமா. ஸோ 2 விஷுவலைசேஷன் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த முரளிலேருந்து. இப்போ பாபா நம்மளை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, அவங்க தலையில் ஒரு லைட் பார்க்குறாரு. அந்த கிரீடத்தில் ஆத்மா ஜொலிக்கிறத பாபா பார்க்குறாரு. கிரீடமும் ஜொலிக்குது, ஆத்மாவும் ஜொலிக்குது. அந்த ஈகோங்கிற அந்த தேகவானங்கிற அந்த க்ரௌனை அந்த கிரீடத்தை கீழே போட்டுட்டு இந்த லைட்டின் கிரீடத்தை உங்கள் தலையில் வச்சுக்கோங்க. இந்த கிரீடமுக்கு என்ன அர்த்தம்னா, அதுதான் ஆன்மீக அவேர்னஸ், ஆன்மீக விழிப்புணர்வோடு இருக்குன்னு அர்த்தம். நான் தான் அந்த லைட், நான் தான் அந்த ஜொலித்து கொண்டிருக்கும் மணி, அழிவில்லாத நட்சத்திரம். நான் தான் அந்த நட்சத்திரம். நான் தான் இப்பயும் அந்த நட்சத்திரமாக இருக்கேன். நான் தான் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாகும். அந்த லைட்டின் கிரீடம் எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, அந்த சோல் கான்ஷியஸ் ஸ்திதியை சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ அதனால் இப்போ உட்காந்து அதை உங்கள் மனக்கண்ணால் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணை கூட வேணால் மூடிக்கோங்க. அந்த கிரீடத்தை உங்கள் தலை மேலே ஃபீல் பண்ணுங்கள். ஒரு லைட்டின் பிரகாசமான கிரீடம், அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஒரு கோல்டால் அப்படியே ஜொலிக்குது. கோல்டன் லைட் நாலாப்புறமும் பரவுது. அப்புறம் அது கீழே ஆத்மாவும் அந்த மாதிரி ஜொலிக்குது. தலையில் கிரீடம், அப்புறம் அந்த ஆத்மாவும் ஜொலிக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களை பாடியிலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆத்மா வேறு, இந்த உடல் வேறு. இந்த பயிற்சி, நான் தனி, இந்த உடல்லேருந்து நான் தனிங்கிற அந்த ப்ராக்டிஸ் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் தான் இந்த உடம்பு இயக்கக்கூடிய டிரைவர். இந்த ஆத்மா பயிற்சி, நான் இந்த உடலின் மாஸ்டர். நான் இந்த கர்மேந்திரங்களுக்கு நான் ராஜா, நான் மாஸ்டர். நான் தான் இவங்க எல்லாருக்கும் பாஸ். இந்த உடலுக்கு பாஸ் நான் தான். இந்த உடம்பு என் கண்ட்ரோலில் இருக்குது. இதான் ஃபஸ்ட் விஷுவலைசேஷன். செகண்ட் விஷுவலைசேஷன் 3 ஃபார்ம்ஸ் பாருங்கள். உங்கள் ஞானக்கண்ணால் பாருங்கள். உங்கள் ஞானக்கண்ணால் பாருங்கள். உங்கள் 3 ரூபத்தை பாருங்கள். உங்கள் ப்ரெசன்ட் ஃபார்ம், உங்கள் ஃப்யூச்சர்
தேவதா ஸ்வரூபம். அப்புறம் 3வது துவாபர யுகத்துலேயும் எப்படி உங்கள் பூஜ்ய ஸ்வரூபத்தை பாருங்கள், எப்படி இந்த முழு உலகமே என்ன பூஜிக்குது. ஸோ பாபா இந்த 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த முரளியில் சொல்கிறார். இந்த 3 ரூபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் நம்ம குழப்பத்தில் இருக்கோம். ஸோ இதுலேருந்து பாபா இந்த ஹோம்ஒர்க் தான் சொல்கிறார். ஒரு மிரர் முன்னாடி நின்று உங்களை பாருங்கள், நான் யாருன்னு. உண்மையிலே நான் யார்? இந்த உடம்பு நான் கிடையாது. இந்த உடம்புங்கிற மாஸ்கை எடுத்துட்டு பாருங்க, நான் யார், உண்மையிலே நான் யார். அந்த ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்க. அப்படி கண்ணாடி முன்னாடி நின்னும் பாருங்க, எவ்வளோ தூய்மையான ஆத்மா நான். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப பெரிய புருஷார்த்தம். எல்லாத்தோட பெரிய புருஷார்த்தம் இதுதான். என்னன்னா, எதெல்லாம் தவறானதோ அதுலேருந்து டிட்டாச் பண்ணிக்கிறது, எதெல்லாம் ரியல் இல்லையோ அதுலேருந்து டிட்டாச் பண்ணிக்கிறது, எதெல்லாம் பொய்யானதோ அது எல்லாத்துலேருந்தும் என்னை டிட்டாச் பண்ணிக்கிறது. இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, ஃபோனி. ஃபோனினா ஆர்டிஃபிஷியலானது. அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து வருது, டெலிஃபோன்லேருந்து. எப்போ டெலிஃபோன் கண்டுபிடிச்சாங்களோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ மற்றவங்க அதே வாய்ஸில் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி மாதிரி அந்த காலத்தோட டெலிஃபோன் இல்லை. நீங்கள் ஒரு வாய்ஸில் பேசுகிறீங்கன்னா மற்றவங்க கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ஸை வித்தியாசப்பட்டு கேட்கும், கொஞ்சம் வேறு மாதிரி கேட்கும். அது உண்மையான வாய்ஸ் கிடையாது. அதுதான் ஃபோனின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்னோட ரியல் ஸ்வரூபத்தை பார்க்கணும். என்னுடைய பிராமண ஸ்வரூபம், சம்பூர்ண பிராமண ஸ்வரூபம், என்னுடைய உண்மையான தூய்மையான அந்த ஃபார்ம், அதை பார்க்கணும். உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் டெய்டி ஃபார்ம், வருங்காலத்தில் நான் தேவதையாக இருக்கேன். அப்புறம் என்னுடைய அந்த ஞாபகார்த்தம், பூஜ்ய ஸ்வரூபம். இப்போ நீங்கள் கண்ணாடி ஆயிரணும்னு பாபா சொல்கிறார். உங்கள்கிட்டேருந்து அந்த குணங்கள் அதெல்லாம் தெரியணும். எல்லாரும் அதை பார்த்து அவங்க உங்கள் மேலே ஆக்கர்ஷன் ஆகிடணும். இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்குள்ளார உள்ள குணங்களை உங்கள் மூலியமாக பார்க்கணும். ஆனால் நீங்கள் அவங்களுக்குள்ளார உள்ள குறைகளை காமிச்சிங்கன்னா அவங்க உங்கள் கண்ணாடியை உடச்சி விடுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு கண்ணாடியாக இருங்க, மற்றவங்களோட குணங்கள் காமிக்கக்கூடிய கண்ணாடியாக இருங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ், எல்லாருக்குள்ளாரையும் உள்ள அந்த குணங்களை பார்க்கறது. உலகத்துலேயும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க மற்றவங்களுக்குள்ளார உள்ள நல்லது குணங்கள் தான் பார்க்குறாங்க. அவங்களும் நல்ல குணவானாக இருக்காங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க வெறும் மற்றவங்களுக்குள்ளார உள்ள அந்த நெகட்டிவை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளாரையும் ஒரு பியூட்டி இருக்குது, அந்த காற்றுல ஒரு அழகு இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் உள்ள அந்த அழகை பாருங்கள். அந்த சூரியனில் உள்ள அந்த அழகை பாருங்கள், அந்த சன்ரைஸ் ஆகும்போதும் அந்த அழகை பாருங்கள், அந்த அதிகாலை மெடிடேஷனில் உள்ள அந்த பியூட்டியை பாருங்கள், காலையில் நடக்கக்கூடிய அந்த கிளாஸோட அந்த பியூட்டியை பாருங்கள். அப்புறம் அந்த இன்ட்ராக்ஷன், நம்ம பிராமணோட ஞான சிந்தன் பண்ணும், அதில் உள்ள அந்த பியூட்டியை பாருங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும், பிரம்ம போஜனம் சாப்பிடும்போது, நீங்கள் வாக்கிங் போகும்போது, வரக்கூடிய பிரச்சனையிலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யாரும் எல்லா விஷயத்துலையும் நம்ம புகழ்கிறாங்க இகழ்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது, ஒரு பியூட்டி இருக்குது. ஸோ இந்த லைஃபே ஒரு பெரிய ட்ராமா மாதிரி. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க.
ஸோ எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆன்மீக காமெடியை பாருங்கள், இந்த காஸ்மிக் ஜோக் எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதை ஒரு ஜோக்காக எடுத்துக்கிட்டு சரிங்க, அதுதான் இந்த லைஃபோட பியூட்டி. இதுதான் வந்து இந்த முரளிலேருந்து விஷுவலைஸ் பண்ணும். ஸோ இன்றைக்குள்ள டாஸ்க் என்னென்னா, சில ஸ்லோகன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த முரளி படிக்கும்போது சில ஸ்லோகன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். முரளி படிக்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஏதாவது டாஸ்க் பண்ணணும், அதுலேருந்து ஏதாவது ஹோம்ஒர்க் எடுத்துக்கணும். சும்மா படிச்சிங்கன்னா அது மறந்து போயிடும். ஸோ அந்த முரளிலேருந்து சில பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அப்புறம் நம்ம அதை பற்றி சிந்தனை பண்ணணும், சான் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, அது என்னோட திங்கிங் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் அது என்னென்னா, அது ஏதோ ஒரு பேப்பராக இருக்காது. முரளி வந்து என்னோட எண்ணம் ஆகிடணும். அந்த முரளி வந்து நானாக மாறிடணும். அது ஜஸ்ட் வெறும் பேப்பர் இல்லை. ஏன்னா இதுதான், இந்த முரளி தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விக்னங்கள்லேருந்து காப்பாற்றும். ஸோ அதனால் இந்த முரளியை உங்கள் ஃப்ரெண்டாக மாற்றிக்கோங்க. முரளி ஆத்லீட்டாக மாறிடுங்க. முரளி மேரத்தான். இதில் பாபா வந்து நிறையா குரூப்ஸோட பாபா பேசுகிறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த ஒரு பாபா கிட்டே வந்துட்டீங்க, அப்போ இந்த ஒரு டாஸ்க்கும் கூட பண்ணலாம். மதுபனில் ஒரு நாள், மதுபனில் ஒரு நாள் எனக்கு மதுபனில் இருக்க கிடச்சிருக்கு. அப்போ நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்னெல்லாம் அனுபவம் பண்ணேன், அதை எழுதுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நான் மதுபனில் இருக்கிறது வந்து எப்படி இருக்குது, அந்த நாளை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதிகாலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். அமிர்த வேலை, கிளாஸு, சாப்பாடு, அப்புறம் சேவை, இங்கே உள்ள அட்மாஸ்பியர், இங்கே உள்ள அந்த உரையாடல், யாராவது நம்ம சந்திக்கிறோமோ, இங்கே கிடைக்கிற அந்த அனுபவங்கள், அந்த சார்தாம், அங்கே உள்ள எல்லா அனுபவமும் எழுதுங்க. ஸோ இங்கே கிடைக்கிற அந்த யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை, வித்தியாசமான அனுபவங்களை நோட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்துகிட்டே மதுபனை பற்றி எழுதுங்க. அதனால் மதுபன் வந்து ஏதோ ஒரு ஜியாகிரஃபி பிளேஸ் கிடையாது, ஏதோ ஒரு இடம் கிடையாது. அது வந்து ஸ்திதியின் பேர். இந்த 4 செவரு மட்டும் மதுபன் கிடையாது. மதுபன் வந்து நம்ம உள்ளார உள்ள அந்த சாங்சுரியோட, அந்த ஸ்திதியோட பேர், அந்த தூய்மையான ஸ்திதியோட பேர் தான் மதுபன். இங்கே மைண்டு வந்து பியூரிட்டியால் நிரம்பி இருக்கு. அப்போ நாலாப்புறமும் பார்க்கும்போது நல்லதே பார்க்குறோம். நீங்களே அந்த சச்சித் ஆனந்தா மாறிடுறீங்க. நீங்களே சத்தியமானவங்கள், சித் லைட்டாக மாறிடுறீங்க, பிளிஸ் ஆனந்தமாக மாறிடுறீங்க. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செகண்டும் மதுபனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும். ஸோ மதுபன்னா அந்த டிவைன் மெமரி ஆஃப் பியூரிட்டி, அதன் பேர் தான் மதுபன். ஓம் சாந்தி.